நாள் இனிய நாளாக இருக்க என் தம்பிக்கு வாழ்த்துக்கள் கார்த்தி. தீபா சிஸ்டர் போலி முடிஞ்சுதா கார்த்தி தம்பி அப்படிங்கிறாங்க. செல்வா தீபா சிஸ்டர். ஓகே ஓகே. தீபா சிஸ்டர் வணக்கம் சொல்லி தம்ஸ்அப் கொடுக்குறாங்க. தீபா சிஸ்டர் வணக்கம். செல்லல் செல்ல தீபாக்கா அப்படிங்கிறாங்க நம்ம கார்த்தி தம்பி. 1 மணி நேரம் அக்கா போலி போட முடியலை. ஓ அப்படியா, சரியா சரியா, பார்த்து பாரியா. சரிங்களா, என்ன சாப்பிட்டாச்சா தம்பி? இனிமேல் தானா? 10 மணிக்கா? 20 நிமிடம் வரைக்கும் ஆச்சு, போடுங்க கார்த்தி அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, அரை மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரம் போடுங்க டைம். அதாவது பிரேக் டைம் கிடைக்கும்ல, அந்த டைம் போடுங்க தம்பி. ஓ ரிஸ்க்கு தான். உண்மைதான் தீபா சிஸ்டர். தம்பி வேலையும் பார்த்துட்டு லைவும் பேசுகிறது கஷ்டம் தானே. என் பொண்ணுக்கு போலி ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் பிடிக்கும் சிஸ்டர். அதுலேயும் அந்த பயிறு போட்டு வைப்போம்ல, பாசி பயிறு பருப்பு போட்டு, ஐயோ கடலப்பருப்பு இந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் கடையில் வாங்கிட்டு வருவார், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் என்ன ரேட்டு தான், 10 ரூபா அரிசி இப்போ 15 ரூபா. எல்லாம் குடிக்கிறச்சு சிஸ்டர். ஒரு மணி நேரம் ஆகும் போலி முடிகிறதுக்கு. செல்வ தீபா அக்கா அப்படிங்கிறாங்க நம்ம கார்த்தி தம்பி. ஊருக்கு போனால் அதுதான் சாப்பிட வாங்கி கொடுப்பேன். அப்படியா? ஆனால் அது நல்லா இருக்கும் சிஸ்டர், டேஸ்ட்டாக இருக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும், எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். இந்த போலி, இந்த அல்வா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஊருக்கு போனால் அது ஓகே. பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது. அப்படியா? பரவாயில்லையே, ட்ரெயின்லேயே விற்கிறாங்களா? சூப்பர் சிஸ்டர். சூப்பர் தான் சிஸ்டர், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதுலேயும் மண்டபம் போட்டு வைப்பாங்க ஸ்பெஷலாக, அவ்வளோ அருமையாக இருக்கும் சிஸ்டர். ஆமாம் ஆமாம், அதை சாப்பிட்டா சாப்பாடே தேவையில்லை சிஸ்டர், வயிறு நிறைஞ்சு போயிடும். உண்மையாலுமே தான். ஏன்னா அதுக்கு இந்த மாவில் செய்கிறாங்களா, அது என்னது, மைதா மாவு, அதில் செய்கிறதுனால தும்முன்னு வேறு இருக்கும் அதை சாப்பிட்டா. ஆனால் என்ன, மைதா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவனா டெய்லியுமா சாப்பிட்றோம் ஏன் சிஸ்டர். ஹெல்த்தியும் கூட. ஆமாம் ஆமாம் சிஸ்டர், கண்டிப்பாக. எங்கள் ஊரில் சாயந்தரம் ஆயிடுச்சுனாலே போட்டுருவாங்க போலி, கொலக்கட்டை எல்லாமே கடையிலேயே. எல்லாமே ஒரு கடை இருக்குது சிஸ்டர். ஈவினிங் வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸே எல்லாமே, புட்டு வேணுமா, ராகி புட்டு வேணுமா, எல்லாமே விற்கிறாங்க. பட் மைதா எப்போயாச்சும் சாப்பிடலாம், அதுதான் சிஸ்டர். ஏன்னா மைதாவில் தான் சப்பாத்தியை இது பண்ணுறாங்க. அது என்னது, போலி. கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாவு என்றால் என்ன? இந்த மாவு என்றால் என்ன மாவு அக்கா? புரியலையே. இந்த மாவு என்றால் என்ன மாவு அக்கா? என்ன கார்த்தி சொல்கிற? ஸ்நாக்ஸு. ஆமாம் சிஸ்டர். ஈவினிங் பண்ணிங்கன்னா பால் கொலக்கட்டை வேணுமா, பாயாசம் வேணுமா, கொலக்கட்டை, பிடி கொலக்கட்டை, அப்புறம் ராகி புட்டு, நார்மல் புட்டு, எல்லாமே விற்பாங்க சிஸ்டர், செம்மையாக இருக்கும். நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க இந்த மாவு அக்கா. மைதா மாவு தம்பி, மைதா மாவு